வணக்கம் நேயர்களே, இது மார்க்கெட் மந்திரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு பங்குச்சந்தைகள்ல ஏற்றம் தொடருமா, இன்னைக்கு எந்தெந்த பங்குகள் எல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது தொடர்பாக விளக்கம் அளிக்க அருள்ராணி சார் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. உங்களோட கேள்விகளை புதிய தலைமுறையின் டிஜிட்டல் நேரலையில் பதிவிடுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நியூக்கான ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிமேட் கணக்கை எத்தனை கணக்கு வச்சுக்கலாம் ஒருத்தர் அப்படின்னு ஒரு சொல்லுங்க சார். ஓகே, இது நிறைய பேர் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணலாம். ஸோ டிமேட் கணக்கு அப்படின்றது நீங்கள் வங்கி கணக்கு துவக்கிறதுக்கு இணையானது. இப்போ வங்கி கணக்கு எத்தனை வச்சுக்கலாம்? இப்போதைக்கு நீங்கள் எந்த கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல நான் ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கனரா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இப்படி சொன்னீங்கன்னா, எஸ் 3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இதை வச்சுக்கலாமான்னா இப்போதைக்கு வச்சுக்கலாம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி டிமேட் கணக்கும் நீங்கள் எத்தனை கணக்கு வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இப்போ டிமேட் கணக்குன்னு வரும்போது நீங்கள் ஒரு புரோக்கரிடம், அதாவது நீங்கள் யார்கிட்ட வியாபாரம் பண்ண போகிறீர்களோ அந்த புரோக்கரிடம் ஒரு கணக்கு தூக்குவீர்கள். இந்த மாதிரி இன்னொரு புரோக்கர்கிட்ட இன்னொரு கணக்கு, அப்புறம் இன்னொரு புரோக்கர்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை புரோக்கர்கிட்ட வேணாலும் தனித்தனியாக கணக்குகள் துவக்கி வைத்துக்கொள்ளலாம். ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு கணக்கிற்கும் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அதனால் அதை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். உபயோகம் இல்லாத டிமேட் கணக்குகள், அதாவது நான் 5 கணக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் சார், 5 புரோக்கர்கிட்ட, ஆனால் ஒருத்தர்கிட்ட தான் 2 பேர்கிட்ட தான் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, மீதி 3ஐ என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. அதனால் எது ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வரைக்கும் ஓகே. ஒரு 2 நீங்கள் சாதாரணமாக ஒரு இன்வெஸ்டராக இருந்தால் ஒரு கணக்கு போதும். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் ரெண்டுமே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு கணக்கும் ட்ரேடிங்க்கு தனியாக ஒரு கணக்கும் நீங்கள் வைத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஃபைலிங்க்கு உபயோகமாக இருக்கும். மற்றபடி எத்தனை கணக்குகள் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். சரிங்க சார். இப்போ பங்குச்சந்தையில் டைரெக்டாக முதலீடு பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா வச்சுட்டு முதலீடு பண்ண முடியுமா, இல்லை இவ்வளோதான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த கேள்வியை நான் 2ஆக பிரிச்சும் பதில் சொல்லிடுறேன். ஒன்று முதலீடு பாயிண்ட் ஆஃப் வியூவில், இன்னொன்று ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்லிடுறேன். சரிங்க சார். பொதுவாக பங்கு சந்தைக்குள்ளே வரவங்க எல்லாருக்கும் அப்படின்றது பணம் அப்படின்றது சேர்த்து தான் வரணும் இல்லையா? நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும்போது வரவுக்கும் செலவுக்குமே சரியாக போயிட்டே இருக்கு. அப்போ எப்படியாவது கொஞ்சம் சேமித்து ஒரு 1000 2000 இப்படி தான் 5000 இப்படி சேமிக்கிற பணத்தை தான் நம்ம சந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கலாமே. அப்படி வரும்போது பங்கு சந்தைக்குள்ளே கொண்டாந்து அதை போடலாமா அப்படின்னா போடலாம். பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் சேமிப்பில் வயது இப்போ குறைவாக இருக்கும்போது 3இல் 2 பகுதியையும், வயது கொஞ்சம் கூட என்ன பண்ணணும், பங்கு சந்தையினுடைய முதலீட்டினுடைய அளவை குறைக்கலாம். 50% அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம ஏஜ் 50க்கு மேலே இருந்தால் சேமிப்பின் 3இல் 1 பகுதி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பங்கு சந்தைக்குள்ள முதலீட்டாளர்கள் வரலாமான்ற கேள்விக்கு பதில் ஆம். எப்போது வரலாம், எப்போது வேணுமானம் வரலாம். அதே சமயம் ட்ரேடராக வரலாமா அப்படின்னு சொல்லும்போது, பங்கு சந்தைக்குள் 5000 10,000 வைத்துக்கொண்டு ட்ரேடராக வரக்கூடாது அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, பங்கு சந்தைக்குள் வியாபாரம் என்பது அது வேறு ஒரு தளம். இந்த வியாபாரம் செய்வதற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டவர்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிந்தவர்கள், என்ட்ரி எக்ஸிட் பண்ண தெரிந்தவர்கள், இவர்கள் மட்டும்தான் வரணும், மற்றவர்கள் வரக்கூடாது. அப்படி வரவங்க சம்பளம் வருது சார், 10,000 வருது, 15,000 20,000 வருது, அதில் ஒரு 5000 கொண்டாந்து நான் ட்ரேடிங்கில் போடுறேன் அப்படின்றது தற்கொலைக்கு ஒப்பானது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த 5000 மதிப்பு நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, அது கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிங்கன்னா நீண்டகால அடிப்படையில் பிரம்மாண்டமான தொகையாக மாறும். ஆனால் குறுகிய கால லாபத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த 5000 ரூபாய் கொண்டாந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடும் போது லாபமும் வரும், நஷ்டமும் வரும். லாபம் வந்தால் சந்தோஷம். ஒருவேளை நஷ்டங்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5000 அந்த மாதமே காணாமல் போயிடும். இப்போ நம்ம யார் ஆகிடுவோம், ஒரு கேம்பிளர் மாதிரி மாறிடுவோம். அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் ஒரு 5000 போடு, அதை காலி பண்ணிவிட்டு அடுத்த மாதம் வந்தால் ஒரு 5000, இப்படியே பண்ணக்கூடியது ஒரு கேம்பிளிங் ஆட்டிடியூட். அதனால் குறைந்த பணத்தை வைத்துக்கொண்டு சந்தையில் வியாபாரம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதற்கு தனியாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். சார், அடுத்த எப்பயும் கேட்குற கேள்வி தான், அதாவது சந்தைக்கு புதுசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை சொல்லுங்கள் சார். சந்தைக்கு புதுசாக வர்றவங்க எல்லாருமே இன்வெஸ்டராக தான் வரணும். இதான் முதல் வாக்கியம் நான் சொல்ல விரும்புகிறது. 2வது, நீங்கள் புதுசு அப்படின்ற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டு வழியாக வர்றது நல்லது. மியூச்சுவல் ஃபண்டுலையும் நீங்கள் பெரும்பாலும் இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் லார்ஜ் கேப் ஃபண்ட் இதோட நிறுத்திக்கொள்வது நல்லது. ஆனால் எனக்கு வயசு இப்போ 25ஆவது 30ஆவது 35ஆவது, எனக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்குது அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணலாம், they can move towards flexi fund. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பங்கு சந்தைக்கு முதலாவது வரவங்க அப்படின்றது சொல்லும்போது, என்ன சார் பங்கு சந்தை வேறு மியூச்சுவல் ஃபண்டு வேறு, ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். அதை பற்றி அப்புறமும் விரிவாக படிக்கலாம். பட் இப்போதைக்கு உள்ள புதுசாக வர்றவங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக வர்றது நல்லது.
சரிங்க சார், அடுத்த நேயர்கள் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னிடம் 1,00,000 இருக்கு, இதில் எதுல முதலீடு செஞ்சா இருமடங்கா மாற்ற முடியும் அப்படின்னு அருண் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓகே, டபுளிங் த மணி அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக ரூல் ஆஃப் 72 அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பணத்தை டபுள் பண்ணணும்னு நினைக்கிறீன்றதுக்கான ஒரு குட்டியான ஒரு ஃபார்முலா, ரொம்ப எளிதானது. நீங்கள் வந்து என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்குறீங்களோ ஒரு தளத்தில், ஒரு அசட் கிளாஸில் அப்படின்றத என்ன பண்ணணும், 72ஆல் வகுக்கணும். இப்போ 72ஆல் நம்ம வந்து ஒரு பங்கு சந்தையில் ஒரு ஸ்மால் கேப்பில் 24% அச்சீவ் பண்ண முடியும், பண்ணியிருக்கு. தொடர்ந்து பண்ணுமான்றது ஒரு கேள்வி. பட் இருந்தாலும் ஸ்மால் கேப் வந்து அதிகமான லாபத்தை கொடுக்குன்ற கணக்கில் எடுத்துக்கிட்டோமானால் 24% லாபத்தை கொடுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ 72 டிவைடட் பை அந்த 24 போட்டோம்னா 3ன்னு வரும். அப்படின்னு சொன்னால் உங்கள் 24% வருமானம், 1,00,000 ரூபாய்க்கு 24% உங்களுக்கு வருமானம் கிடைத்து கொண்டே இருந்தால் அது 3 வருடத்தில் டபுள் ஆகும். அப்போ நான் சொன்னதெல்லாம் கணக்குக்காக, எடுத்துக்காட்டுக்காக. அதனால் ஸ்மால் கேப்பில் போட்டாவே தொடர்ந்து வந்துடுமான்னா அப்படி இல்லை, சில வருடங்களில் அது டிப் ஆகும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக யோசிக்கும் போது அப்போல்லாம் இது மாதிரி பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் இது எப்பயுமே டைவர்சிஃபை பண்ணி தான் பண்ணணுன்றதையும் ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். டபுள் ஆகுன்றதுக்கான ஃபார்முலா சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் அதை வகுத்து போட்டுக்கிட்டே வாங்க. 72 வங்கியில் போட்டால் 7%, அது எத்தனை வருஷம் வரும்? 72 தங்கத்தில் போட்டால் என்ன வரும்? 10ஆல் வகுத்தீங்க, ஒரு 10% கணக்கில் அப்படின்னா 7 வருடங்கள் 2 மாதம். இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். நான் கணக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். அதே சமயம் 24 வந்துச்சுன்னா பெஸ்ட்டு, 3 வருஷத்தில் டபுள்னா வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஓகே சார், அடுத்த கொஷின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. குறிப்பிட்ட, அதாவது நேற்றுக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு கொஷினுக்கு திருப்பி தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பங்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த குறிப்பிட்ட அளவு அப்படின்ற சதவிகிதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். அதாவது இந்த வீழ்ச்சி அடைதல் அப்படின்றத வந்து நம்ம ஒரே யார்ட் ஸ்டிக்கை எல்லா நிறுவனத்துக்கும் போட முடியாது. குறிப்பாக இந்த யார்ட் ஸ்டிக் அப்படின்றத பொதுவாக சொல்கிறதா இருந்தால் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு எடுக்கும்போது அந்த சதவீதம் என்பது மிகப்பெரிய அளவில் வேறுபடும். நான் வந்து இந்த லார்ஜ் கேப்பையே ரிட்டைன் பண்ணிக்கிறேன் டிஸ்கஷனுக்காக. வீழ்ச்சிகள் அப்படின்றது லார்ஜ் கேப்பில் வந்து மிதமாக நடக்கும், மெல்ல 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 இறங்கும். ஸ்மால் கேப்பில் வந்து ஃபாஸ்ட் ட்ராகில் இறங்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதா இருந்தால் இந்த ரீசன்ட் ஃபாலில் பெரிய நிறுவனங்கள், லார்ஜ் கேப் நிறுவனங்கள் 15%லேருந்து 20% வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா இந்த ஸ்மால் கேப் நிறுவனங்கள் ஒரு 40%லேருந்து 60%க்கு மேலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்போது எந்த அளவுக்கு டிப்பான வாங்கலாம்ன்றது வந்து எந்த ஒரு வகையான பங்கை தேர்வு பண்ணுறோம். இப்போ லார்ஜ் கேப் பங்குகளை தேர்வு பண்ணி இந்த கேள்வியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்போல்லாம் அது 20% வீழ்ச்சியிலிருந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன், பணத்தை வந்து 3ஆக பிரித்து பகுதியாக முதலீடு செய்யணும். தங்க விதிமுறைகளில் ஒரு பகுதியாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் ஆரம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ 20% இருக்குன்னா அடுத்து ஒரு 10% வீழ்ச்சியில் நீங்கள் இன்னும் முதலீட்டாளராக இருப்பீர்கள். இன்னும் 10% வீழ்ச்சியில் இன்னும் முதலீட்டாளராக தான் இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய பங்குகள் இந்த அளவுக்கு விழுவது என்பது குறைவு. ஆனால் விழுந்தால் அது மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம பார்க்க வேண்டும். அதனால் இப்போதைக்கு கேட்ட கேள்விக்கு நீங்கள் லார்ஜ் கேப்பில் 20% வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நான் மிட் கேப், ஸ்மால் கேப்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. சார், அடுத்து ஒரு நேயர் கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டு அப்படி இல்லைன்னா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இது என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சார். இதுவும் ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலைன்றதையும் சொல்லி விளக்கம் மட்டும் தான் கொடுக்குறோம். பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு 2 வகை இருக்குது. 2 வகை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக முதலீடு செய்வது, இன்னொன்று அப்படின்றது நேரடியாக முதலீடு செய்வது அப்படின்றது. நான் பொதுவாக வந்து இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறதே 2ஆக பிரிக்கும்போது ஒரு கேள்வி கூட நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த கேள்வி ஒருவேளை பதில் சொன்னால் அந்த கேள்விக்கும் பதிலாகிடும். பங்கு சந்தைகள் நேரடியான முதலீடு, மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறீங்களே, பங்கு சந்தைகள் நேரடியாக முதலீடு செய்யக்கூடாதா, இப்படி கூட ஒரு கேள்வி வச்சு, ஏன்னா இந்த பதில் அதுக்கும் பொருந்துன்றதுனால இப்பயே சொல்லிடுறேன். பங்கு சந்தைக்குள் முதலீடு செய்யும்போது நம்ம முதலீடு நேராக பங்குகளை வாங்குறது, கம்பெனி A, B, C, D அப்படின்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நேரடியான முதலீடு. மியூச்சுவல் ஃபண்டு வழியாக பண்ணும்போது நம்ம பணத்தை யார்கிட்ட கொடுக்குறோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கிட்ட கொடுக்குறோம், ஒரு AMCன்னு சொல்லுவோம். அதில் யார் அது பணத்தை நிர்வாகம் பண்ணுவாருன்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் நிர்வாகம் பண்ணுவார். அவர் தான் முடிவெடுப்பார், எந்த பங்கு A, B, C, D வாங்குறதுன்னு அவர் தான் முடிவெடுப்பார். ஸோ இந்த வகையில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, நீங்களே டிரைவ் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால்
அது நேரடி முதலீடுக்கு சமம். இல்லை ஒரு டிரைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காரில் பின்னாடி சீட்டில் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா அது அடுத்த வகை. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்குது, யூ ஆர் கான்ஃபிடென்ட் டு டிரைவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் காரை நேரடியாக ஓட்டிக்கிட்டு போகலாம். இல்லை நான் கார் வாங்கிட்டேன், அதனுடைய எனக்கு ஐ வாண்ட் என்ஜாய் த டிரைவ், ஐ மீன் உட்காந்து என்ஜாய் பண்ணணும், ஆனால் எனக்கு டிரைவிங் தெரியாது, சரியாக தெரியாதுன்னு என்ன பண்ணணும், ஒரு டிரைவரை ஹையர் பண்ணிக்கணும். அப்போ கம்ஃபர்டபுளாகவும் நீங்கள் அதில் நீங்கள் வந்து பயணம் செய்வீங்க. அதே சமயம் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பங்கு சந்தையில் முதலீடு நேரடியாக பண்ணும்போது நீங்கள் தான் முடிவெடுக்கிறீங்க. ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போகும்போது அதில் ஃபண்டு மேனேஜர் முடிவெடுப்பார். அவருக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணணும், அங்கே ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் எடுப்பாங்க, அந்த செலவு இருக்குது. இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் கடைசியாக கேட்டிங்க இல்லையா, அந்த கேள்வியை எடுத்துக்கலாம். இப்போ எதுங்க சார், ஆக்சுவலி ரெகுலர் ஃபண்டுக்கும் டைரக்ட் growth ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ இதே எடுத்துக்காட்டு தான் அங்கே நான் போட போகிறேன், அதனால தான் அந்த கொஷினுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். இப்போ ரெகுலர் ஃபண்டுன்னு சொல்லும்போது மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது டைரக்ட்னு சொல்லும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக பண்ணும்போது நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு தான் 100 ரூபா, அதில் ஒரு சிறு பகுதி டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனாக போகும். அதே நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த கமிஷன் போகாது. அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான், ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் டிஸ்ட்ரிபியூட் கமிஷன் அப்படின்றது சும்மா புரிதலுக்காக ஒரு 10 ரூபா சொல்கிறேன் நான். இப்போ கொஞ்சமாக தான் வரும். அது ஒரு 10 ரூபா அப்படின்றது அந்த இடத்துல என்ன ஆகும், செலவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மீதி இந்த 10,000 ரூபாயில் 9,990 இதான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதே டைரெக்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000 முதலீடு பண்ணால் அந்த 10 ரூபாவை சேர்ந்து 10,000க்கு முழுவதுமாக முதலீடு செய்யப்படும். இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக 10 ரூபா போனால் பரவாயில்ல, சரியாக வழிகாட்டக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் போகிறது அப்படின்றது நல்லது தான். அதே சமயம் இல்லை சார், நான் ட்ராக் பண்ணுற மார்க்கெட் தெரியும், எனக்கு ஃபண்ட் பிஹேவியர் தெரியும், ஃபண்டை ஸ்டடி பண்ண தெரியும், இதில் டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் என்னால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும், அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டில் போகிறது நல்லது. ஏன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன்றது உங்களுக்கு முதலீட்டில் சேர்க்கப்படுவதனால் இப்போ சின்னதாக தான் தெரியும், ஆனால் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு கணிசமான தொகையாக மாறும் என்பது, அதாவது முதலீட்டின் அடிப்படையில் வளரும்போது கணிசமான தொகையாக மாறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக பண்ணுறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக பண்ணணும், அதுக்கான சில தளங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது வந்து குவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளம், இதில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். இந்த குவேரா அப்படின்னு சொல்கிறீங்களே சார், அது என்ன மாதிரியான தளம்? அது இப்போது நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி இதெல்லாம் வந்து ஷேர் வாங்குறதுக்கான தளம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், அது வழியாக புரோக்கர் வழியாக தான் இப்போ நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி இந்த இதுவும் குவேரா வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த காமன் பிளாட்ஃபார்மில் எல்லா ஏஎம்சிக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் அதில் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 1000 ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலும் 1000 ஸ்கீமும் அந்த குவேராவோட, நான் குவேரான்ற ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி எனி டைரக்ட் பிளாட்ஃபார்ம் அவங்க போகலாம். அதுக்குள்ளே போனாங்க அப்படின்னா அதில் பதிவு பண்ணும்போது என்ன பண்ணணும், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அதில் லிங்க் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் எப்படி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதற்கு இணையானது, கேஒய்சிலாம் அதில் முடிக்கணும். பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ போய் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஸ்கீம்ஸை செலக்ட் பண்ணி எவ்வளோ பணம் போடணும்னு நினைக்கிறாங்களோ அது போட்டாங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கோட லிங்க் ஆகிறதுனால உங்கள் பேங்க்கில் பணம் டெபிட் பண்ணப்பட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யப்படும். உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று இருக்கும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு, அதில் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்ற லிஸ்ட்டை அதில் பார்க்கலாம். அதனால் இது வந்து டைரக்ட். ஸோ தட் கமிஷன் இல்லாமல் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வெப்சைட்டு தான். இந்த எப்படி நம்ம வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், உள்ளே லாகின் பண்ணி மெயில் பார்க்குறோமோ அந்த மாதிரி இதுலேயும் நம்ம லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். முதல்ல கேஒய்சி சரி, இந்த ஆப் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து செபி கண்ட்ரோலில் இருக்கிறது தானா? இது செபி கீழே வர இவங்க எல்லாமே வந்து பதிவு பெற்றவர்கள், அதனால் தைரியம். இதே மாதிரி நிறையா ஆப் இருக்கா, இல்லை இது ஒண்டி தான்? லிமிட்டடாக இருக்குது, இது ஒன்று தான் இல்லை, லிமிட்டடாக இருக்குது. அந்த மாதிரி டைரக்ட் பிளாட்ஃபார்மாக போய் கூகுள் பண்ணாங்கன்னா நிறைய வரும். இது வந்து நான் உபயோகம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு உடனே நினைவுக்கு வந்ததுனால சொன்னேன். ஓகே சார், அடுத்ததாக ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, காலாண்டு நிதிநிலை அறிக்கைகளை வந்து இப்போ 4வது காலாண்டு நிதிநிலை அறிக்கைகளை எல்லா நிறுவனங்களும் வெளியிட்டு வராங்க. பங்குச்சந்தைகளில் இதில் ஏதாவது தாக்கம் இருக்குமா சார்? காலாண்டு முடிவுகள் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்கிறதா இருந்தாக்கா
காலாண்டு முடிவுகளை பற்றி சிறுசாக ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு முடிவுகள் என்பது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நிறுவனங்கள் தங்களுடைய லாப நட்ட கணக்கை வெளியிடும். எதுக்காக வெளியிடுது அப்படின்னு சொல்லும்போது, அதில் பணத்தை போட்ட முதலீட்டருக்கு இந்த நிறுவனம் தற்போது எந்த மாதிரியான நிதி நிலையில் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக செபி கொடுத்த ஒரு வரையறை. அப்போது வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரிசல்ட் வந்து ஆனுவல் ரிசல்ட்னு சொல்லுவோம். அதனால் அப்போ தான் அவருக்கு தெரிய வரும் கம்பெனியில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்றது. ஆனால் செபி என்ன சொன்னாங்க, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை சொல்லு, பணம் போட்டவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றதுக்காக இந்த எவ்ரி 3 months வர ஆரம்பிச்சிது. அப்போ ஒவ்வொரு காலாண்டு என்ன சொல்கிறோம், Q1, Q2, Q3, Q4 சொல்கிறோம். இப்போ வந்து ஜனவரி நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயரை ஃபாலோ பண்ணுறோம். அதனால் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் நம்ம கடைசி காலாண்டாக பார்க்குறோம். இதில் வரக்கூடியதான் மொத்தமாக அந்த ஆண்டினுடைய ஒட்டுமொத்த சராசரியும் காட்டி கொடுக்கும். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த மட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர ஆரம்பிச்சாச்சு லைனாக. முதல்ல எப்பயுமே ஐடி துறை தான் வெளியில் இடுவாங்க, ஏன்னா அவங்க டேட்டாலாம் ரெடியாக இருக்கும். அந்த வகையில் ஐடி துறை வர்றதுக்கு முன்னாடி ஆனால் வங்கிகளும் தயாராக இருப்பாங்க, ஏன்னா அவங்க எப்பவுமே அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. மார்ச் 31 அக்கௌண்ட்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும்போது லாப நட்ட கணக்கு ரெடியாக தான் இருக்கும் அவங்ககிட்ட. அந்த வகையில் ஃபஸ்ட்டு வெளியிட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். சந்தை எதிர்பார்ப்பை விட சிறப்பான லாபத்தை காட்டினார்கள் அப்படின்னு பார்த்தோம். அதனால் பங்கின் விலை என்னாச்சு, உச்சத்தை தொட்டது, அதனுடைய லைஃப் டைம் ஹை கிட்ட இருக்குது. அதே சமயம் TCS ரிசல்ட்டும் வெளியில் வந்தது. அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்போட குறைவான லாபம் குறைந்திருக்கிறது. சந்தை எதிர்பார்ப்பு எவ்வளோ குறைஞ்சிச்சோ அதோட குறைவாக இருக்குது. அப்போ ஏற்கனவே இதை மோப்பம் பிடிச்சி பல்வேறு காரணங்களால் TCS இறங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில் இப்போ அது இன்னும் வீக்னா அது வந்து அடிப்படையில் வலிமையான நிறுவனம், ஆனால் அமெரிக்க வியாபாரத்தை நம்பி இருக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. TCS வலிமையான நிறுவனம் தான் அடிப்படையில் அதனுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது. ஆனால் தற்போது Q4 ரிசல்ட்ஸ்னால என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. அதனால் உங்கள் கேள்விக்கு Q4 நல்ல ரிசல்ட்டாக இருந்தால் அந்த பங்குக்கு சாதகமாகவும், அதுவே ரிசல்ட் எதிர்பார்த்து குறைவாக இருந்தால் பாதகமாகவும் இருக்கும். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், நமக்கு வந்து Q4 ரிசல்ட் வந்து Q4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து கேலண்டர் இயரில் வரும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அவங்களுக்கு என்ன வரும், Q1 வரும். அதுவும் ரிசல்ட் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த ரிசல்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகுது. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வரலன்னு சில நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கணும். ஓகே சார், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது என்ன அப்படின்னா, செல்வின்னு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. என் கணவர் வீட்டு செலவுக்காக கொடுக்கும் பணத்தில் மிச்சம் பிடித்து பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யணும்னு நினைக்கிறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக பெண்கள் பங்கு சந்தைக்கு நிறைய வரணும்னு சொல்லுவேன். அதுக்கு இந்த கேள்வி எடுத்துக்கலாம். ஸோ பெண்கள் பங்கு சந்தைக்குள்ளே நிறைய வந்தால் தான் அந்த குடும்பத்தில் பங்கு சந்தையினுடைய சரியான முதலீடு டைரக்ஷன் செட் பண்ணப்படும். பெண்கள் வந்து பொதுவாக அவங்க வந்து இந்த ரிஸ்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல மென்னை விட பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு என்னோட அனுமானம் இது. அதனால் அவங்க என்ன நடக்குது நம்ம போட்ட பணத்துக்கு அப்படின்றத ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஷார்ப்பாகவும் இருப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த வகையில் நீங்கள் வீட்டில் சேமிக்கிற பணத்தை போய் டப்பாவில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அம்மா வந்து எங்களுடைய கடுகு டப்பாவில் அஞ்சரை பெட்டியிலெல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அஞ்சரை பெட்டி சேமிப்பு அப்படிங்கிறது இந்தியர்களோட ஒரு பாரம்பரியமான விஷயம் இல்லையா சார்? ஆக்சுவலி சேமிப்பு பொருளாதாரத்தை தொடங்கின இடமே அந்த அஞ்சரை பெட்டி சேமிப்பு அப்படிங்கிறது தானே நம்ம நோட் பண்ணணும். இப்போ ஆனால் நம்ம ஸ்பெண்டிங் எக்கானமியில் இருக்கோம், பட் ஆனால் சேவிங்ஸ் எக்கானமி அப்படின்றது அந்த அடிப்படையில் இருக்கிற அஞ்சரை பெட்டி தான். அதனால் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேமிப்பு அப்படின்றது அங்கே தான் ஆரம்பித்தாங்க. அது வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, பிள்ளைங்க டான்ஸ் கிளாஸ் போகிறதுக்கு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிள்ளை வளர்ப்புக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் இப்போ காலகட்டங்களை நம்ம அறிஞ்சு செயல்படணும். அது ஒரு காலகட்டம். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு பணத்தை டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பணத்தின் மதிப்பு காலப்போக்கில் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுக்காக தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டப்பாவில் 100 ரூபா போட்டுறீங்க, இப்போ திறந்து போய் உளுத்தம்பருப்பு வாங்குறீங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ரூபான்னா 1 கிலோ வாங்கியாச்சு. இப்போ அதே டப்பாவில் அந்த 100 ரூபாய் போட்டு ஒரு வருஷம் கழிச்சு அந்த டப்பாவை திறந்து 100 ரூபாய் எடுத்து போய் கடையில் போய்ட்டு உளுத்தம்பருப்பு வாங்க போனீங்கன்னா 110 ரூபா சொல்கிறாங்க. அப்போ அந்த 100 ரூபா கொடுத்து அந்த 1 கிலோ வாங்க முடியுமானா வாங்க முடியாது. நீங்கள் 900 கிராம்ஸ் தான் வாங்குவீங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, டப்பாவில் போட்ட பணத்தின் மதிப்பு குறைய ஆரம்பிச்சாச்சு, வெளியில் விலைவாசி ஏற ஆரம்பிச்சாச்சு. அப்போ இனிமேல் டப்பாவில் போட்டு வைக்கிறது ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இனிமேல் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது, அதை வளர்க்குற வழிக்கு வந்தே ஆகணும். அப்போ தான் பணத்தின் மதிப்பு காப்பாற்றப்படும். அது பங்கு சந்தைக்குள்ளே பண்ணலாமா? எஸ், டெஃபினெட்லி. நீங்கள் என்ன பண்ணலாம், டிமேட் கணக்கு ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு போயிடுங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுனா தொடர்ந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வர்றதுக்கு தயாராக இருக்கணும். இல்லை சார் என்கிட்ட காசு இருக்கிறப்ப நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. பங்கு சந்தையில் ஒரு டிமேட் கணக்கு யாராவது ஒரு ப்ரோக்கர்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நிஃப்டி ETF அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த நிஃப்டி ETF பொதுவான பேர். இது கீழே ஒரு 10-12 ஸ்கீம்ஸ் இருக்குது, எதில் வேணால் போடலாம். பட் முதல்ல அறிமுகம் பண்ணவங்க நிஃப்டி பீஸ் அப்படின்றவங்க. நீங்கள் நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பங்குகள் வாங்குவது போல தான். ஸ்டேட் பேங்க் ஷேர் வாங்குறீங்க,
ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறீங்க, அந்த மாதிரி நிஃப்டி பீஸை நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், எப்போ வேணால் விற்று காசாகவும் எடுத்துக்கலாம். அதனால் காசு கிடைக்கிறப்பலாம் ஒரு நிஃப்டி பீஸ் இப்போ 250 ரூபா 260 ரூபா இருக்கா, ஓகே ஒன்று வாங்கலாம். 500 இருக்கா, 2 வாங்கி போடலாம். இந்த மாதிரி எப்போ கையில் காசு இருக்கோ அந்த மாதிரி வாங்கி போட்டுகிட்டே வாங்க. இது உண்டியில் காசு போடுற மாதிரி. என்ன ஒரு வித்தியாசம், உண்டியில் காசு போட்டால் போட்ட மதிப்பு அப்படியே தான் இருக்கும், உடச்செடுக்கும்போது அதே தான் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும், விலை கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் நீண்டகால அடிப்படையில் நீங்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் உண்டியை உடைக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த நிஃப்டி பீஸில் போட்டுக்கிட்டே வாங்க. காலப்போக்கில் அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் வளர்ந்து நிற்கும். உங்களோட தேவையும் அது பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வளரலாம். சார், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ராஜசேகர்னு ஒரு நேயர் கேட்டிருக்கார். எனக்கு வந்து 38 வயசு ஆகுது. இப்போது 55 வயசில் எனக்கு 1 கோடி ரூபா வேணும் சார் என்னோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு. நான் இப்போ எஸ்ஐபியில் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு சார். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஒரு கணக்கு ஒன்று ரெகுலராகவே போட்டு காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, முந்தானேத்திக்கு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம வந்து பண்ணும்போது ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி உங்களுடைய வயது வருடங்கள் இதை அடிப்படையில் வச்சு இப்போ கால்குலேட்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் அந்த கால்குலேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்ம வந்து குரோர்பதிக்கு நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்தில் எவ்வளோவா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எஸ்ஐபி பேசிஸில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 38 வயசு 48 58 20 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ 20 வருஷத்தில் அவருக்கு வந்து அந்த 1 கோடி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து எஸ்ஐபியில் போட வேண்டிய அமௌண்ட்டு அப்படின்றது இப்போ சாதாரணமாக எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14% வந்தால், அதாவது நிஃப்டியில் அவ்வளோ வரும், அது வந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் ஒரு 7597 ரூபா, 8000 ரூபான்னு ரவுண்டாக வச்சுக்கலாம். நிஃப்டியிலே போட்டுக்கிட்டு வந்தான். இல்லை சார் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே போகலாம். 18% அப்படின்ற வர்றது வந்து கொஞ்சம் லார்ஜ் கேப் மிட் கேப் கலந்த மாதிரி. அப்படி போட்டிங்கன்னா ஒரு 4200 ரூபா. நான் இறங்கி அடிக்கிறேன் சார், நான் ஸ்மால் கேப்லேயே வேலை பார்க்குறேன் அப்படின்னா வந்தால் வரட்டும் பெருசாக அப்படின்னு அதில் இறங்கி அடித்தார்னா 1700 ரூபா. இப்போ நான் சொன்னது வந்து 8000 4500 2000 வச்சுக்கலாம். 20 ஆண்டுகள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த அளவுக்கு இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரும்போது ரைட்டாக நான் வந்து 14 18 அப்புறம் 24 3 சொன்னேன். அதில் பணம் போடுறதா இருந்தால் இப்போ 14 போடுறதா இருந்தால் எவ்வளோ போடணும், 7500 ரூபா கிட்ட 8000 ரூபா போடணும். அதே வந்து 18% போடும்போது 4500 ரூபா. அதே வந்து 24% வரும்போது ஒரு 2000 ரூபா போட்டால் கூட போதும். இப்போ சார், இன்றைக்கான பங்குச்சந்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த செக்மெண்ட்டாக இதை வச்சுக்கலாம். முதல்ல சார், நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம் ஒரு பங்குகள் பற்றி அப்படின்னு. இப்போ அதிகமாக பங்குச்சந்தைகளில் ஸ்டார் ரேட்டிங்கில் எனக்கு என்னென்னு பேசப்படுற ஒரு செய்தி எதுன்னா அதானி குழும பங்குகள் தான். ஸோ இப்போ அந்த அதானி குழும பங்குகள் பற்றி சொல்லுங்கள். அதிக ஏற்ற இறக்கங்களை ரீசெண்ட் டைமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு 2 வருஷம் 3 வருஷமாகவே. அந்த பங்குகள்லாம் முதலீடு பண்ணுறது சிறந்ததா, அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரைட். ஸோ அதானி குழுமம் பல பங்குகள் இருக்குது. நான் அதில் குறிப்பிட்ட சில பங்குகள் எடுத்து கூட டிஸ்கஸ் பண்ணேன். அதில் ஃப்ளாக்ஷிப் கம்பெனி சொல்லும்போது அதானி என்டர்பிரைசஸ். அஃப்கோர்ஸ் ஹிடன்பர்க் ரிப்போர்ட்லாம் வந்தப்போ மேலே 4000 ரூபாயிலேருந்து சரிஞ்சு அது வந்து 1500 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2410 ரூபாயில். இப்போ நம்ம பேசுகிற பங்குகள் எல்லாமே வந்து ஒரு அப்சர்வேஷன் தான், ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அதே நம்ம நேருக்கு ஒரு ரிமைண்டராக சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த 4 நாளாக பார்த்தீங்கன்னா அதானி பங்குகள் எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றது. மார்க்கெட்டு 4 நாளாக ஏறிச்சு, இதுவும் ஏறிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதானி பங்குகளை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லாங் டேர்ம் பேசிஸில் தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பேஸ் கிரியேட் ஆகுது. நான் இப்போ முழுக்க டெக்னிக்கல் சைட்லேருந்து இதை நான் பார்க்குறேன். இப்போ இது வந்து மார்க்கெட்டு சரியாயிடுச்சானா இல்லை, ட்ரம்ப் இன்னும் என்ன மாதிரி வாயை திறப்பார், யூரோப் கூட இன்னும் டீல் முடியல, சைனா கூட இன்னும் சண்டை நடக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியாது. இன்னும் மோசமான காலகட்டத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை பேசணும். பட் அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இந்த 2000 அப்படின்றத ஒரு பேஸாக வச்சு இயங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வலிமையான நிறுவனம் அப்படின்னு அந்த கணக்கில் எடுக்கும்போது அதானி என்டர்பிரைசஸை தாண்டி நமக்கு வந்து அதானி போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அதானி போர்ட் அப்படின்றது ரொம்ப நல்ல நிறுவனம். இதில் வந்து அவங்க முதலீடு செய்வது என்பது ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும். அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதானி போர்ட்டில் ஒரு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இப்போ என்ன விலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1210 ரூபாயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்போல்லாம் வந்து இந்த 1000 ரூபாய்க்கு வருதோ அப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏற்றம் வருது. அதனால் 1000 ரூபாய்க்கு முதல் கட்ட முதலீடை பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குழுமத்திலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்புஜா சிமெண்ட், இது வந்து அப்புறமா அவர் அக்வயர் பண்ணிங்கன்னா அவர் பேரை காணுமே அப்படின்னா அவர் இதை அதுக்கப்புறமா வாங்கிட்டார். ஸோ வாங்கும்போது இது வந்து ஒரு வலிமையான ஒரு நிறுவனம். இந்த ஒரு காலகட்டத்திலும் பார்த்திங்கன்னா இறங்கி வந்தாலும் கூட இப்போ கடந்த கிட்டத்தட்ட 4-5 வாரங்களாக ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி மேலே போகுது. இது வந்து ஒரு நல்ல நிறுவனமாக நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து ஆக்சுவலாக
நல்ல நிலைமையில் இருந்தது. ஆனால் சமீபத்தில் நிறைய பாலிசி சேஞ்சஸ் பிரச்சனைகள் அதனால் பாதிக்கப்பட்டது அதானி பவர். அதானி குழுமத்திலேயே 2 நிறுவனங்கள் முக்கியமாக நம்ம சொல்லணும்னா அதானி போர்ட்டும் அதானி பவரும், இது ரெண்டுமே வந்து நீண்டகால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு ஓரளவுக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள். அதே மாதிரி அம்புஜா சிமெண்ட்டும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஏசிசி அவர் அப்புறம் அக்வயர் பண்ணிட்டாரு. அதனால் ஏசிசி சிமெண்ட் ரெண்டுமே சிமெண்ட்டுன்றதுனால இதை ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதானி சிமெண்ட்டோ இல்லைனா ஏசிசியோ இந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி மீதி நிறுவனங்கள் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் சிரம திசையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த 4 நாள் ஏற்றத்தை வச்சு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதானி கிரீன் ஆகட்டும், அதானி சொல்யூஷன் ஆகட்டும், இது எல்லாமே இப்போ வந்து இந்த 4 நாட்களில் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் நின்னாலும் கூட நம்ம அடிப்படையில் வலிமையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது நம்ம மெயினாக அதானி போர்ட்டை தான் இந்த லைனில் மேலே நிற்க வைக்கிறோம். அது பிறகு அதானி பவர், இதை தாண்டி அம்புஜா சிமெண்ட், இந்த 3 நிறுவனங்களை கவனிக்கத்தக்கது. மீண்டும் சொல்கிறோம், இது ரெக்கமெண்டேஷன்ஸ் அல்ல, ஒரு அப்சர்வேஷன். சரிங்க சார். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து மிக்சட் ட்ரெண்டில் இருக்குது. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க ஃப்யூச்சரில் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம உள்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன், அதாவது விலைவாசி உயர்வு குறைஞ்சிருக்கு. 3.34% சொல்லி நேற்றுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட், நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், நம்மளோட விஷயங்களை வச்சு இம்பேக்டில் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை ஏஷியன் மார்க்கெட்ஸு இல்லை அதை வச்சு நெகட்டிவ் இருக்குமா, எப்படி இருக்கும்னு ஒரு கணிப்பு சொல்லுங்கள் சார். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ சாதகமான ஒரு செய்தியை பற்றி பேசுனீங்க இல்லையா, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக இன்ஃப்ளேஷன் குறைவது என்பது நமக்கு பங்கு சந்தைக்கு நல்லது, பொருளாதாரத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாதத்தின் அடிப்படையில் மாதம் வெளியிடுவாங்க. இதை மாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா அப்படின்னா எஸ், ஒரு புள்ளி குறைஞ்சிருக்கு. இப்போ 3.6 3.5 இந்த மாதிரி குறைஞ்சிருக்கிறது சாதகமான ஒரு அம்சம். அதே மாதிரி போன அக்டோபர்லேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அக்டோபரில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா அது 6.2% கிட்ட இருந்தது. அப்போ இப்போ 3.5ன்றது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். குறிப்பாக ஃபுட் இன்ஃப்ளேஷன்றது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறது அப்படின்றது மிக சாதகமான அம்சம். இதெல்லாம் சாதகமாக இருந்தாலும் கூட இந்த ஒரு ஃபேக்டர் மட்டுமே சந்தையை எடுத்து நிறுத்த முடியாது. இப்போ இதே லாஸ்ட் மந்தோட ஐஐபி டேட்டா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த ஐஐபி டேட்டா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அது சுமார் 5% மேலே இருந்தது, 2.5% கிட்ட, சுமார் 2.5% கிட்ட வந்துடுச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்ஃப்ளேஷன்றது வந்து அந்த விலைவாசி குறைவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பொதுவாக ஜனங்களுக்கு சாதகமான விஷயம். விலைவாசி கம்மியாக இல்லை, அவங்களுடைய வாங்கும் திறன் கூடுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சந்தைக்கு சாதகம் தான். அதே சமயம் இதாக கூட ஒட்டி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி இந்த இடத்துல நம்ம சொல்லணும். இன்ஃப்ளேஷன்றது வந்து வட்டி வீதத்தோடு நேரடியாக தொடர்புடையது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 0.25 25 பேசிஸ் புள்ளிகள் வட்டி வீதத்தை குறைச்சிருக்கிறாங்க. அவங்க குறைக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள் இருக்கிறது, அதனால் நாங்கள் வட்டி வீதத்தை குறைக்கிறோம். வட்டி வீதம் குறைப்பது என்பது பங்கு சந்தைக்கு மிகவும் சாதகமானது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் குறையும், ஸோ அதனால் கடன் வட்டி குறையும், லாபம் கூட, இதெல்லாம் ஒரு செயின் போயிட்டே இருக்கும். வங்கிகளும் இப்போ பார்த்தீங்கன்னா கடனோட வட்டி அளவு 0.25 குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 10 பேசிஸ் புள்ளிகள் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த வட்டி வீத குறைப்பு என்பது இப்போ ரிசர்வ் பேங்க் 2 ஸ்ட்ரென்ச்சில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் புள்ளிகள் 25 பேசிஸ் புள்ளிகள். இந்த இன்ஃப்ளேஷன் குறைவானது என்பது இன்னும் அடுத்த கூட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வட்டி விகிதத்தை குறைப்பார்களோ என்ற ஒரு எதிர்பார்ப்பை அதிகம் பண்ணியிருக்கிறது. ஒருவேளை வட்டி விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தால் இது இந்திய பங்கு சந்தைக்கு மிகப்பெரிய சாதகமான செய்தியாக மாற இருக்கிறது. ஆனாலும் குளோபல் நியூஸ் தான் இன்னும் ஜாஸ்தியாக டாமினேட் பண்ணும். அதாவது அமெரிக்காவில் நிகழக்கூடிய கொள்கை ரீதியான முடிவுகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாதகமான செய்தியை அமைக்கிடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயம் இதெல்லாம் நீண்டகால அடிப்படையில் பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். லாஸ்ட் ஒரு கொஷின் என்னென்னா எல்லாருக்குமான ஒரு கேள்வி, தங்கம் விலை இன்னும் எவ்வளோ தான் ஹை, இதுதான் ஹையா இல்லை இதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போவே நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சு, தங்கம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கு போயிடுச்சு. நான் சொல்கிறது குளோபல் மார்க்கெட்டில். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் யாருன்னு ஏற்ற இந்தியாவில் இல்லை. நேற்றுக்கு கிட்டத்தட்ட 1.5% அளவுக்கு ஏறி இருக்கோம் சார் எம்சிஎக்ஸில். எம்சிஎக்ஸில் 1.5% ஏறி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன். நேத்தியோட அந்த க்ளோசிங் ப்ரைஸை பார்க்கும்போது 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு 93,288 முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு நைட்டு முடியும் போது அப்படின்னு பார்க்கும்போது 93,493. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 200 ரூபா 10 கிராமுக்கு. இப்போ 1 கிராமுக்கு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 20 ரூபா ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. அதே குளோபல் மார்க்கெட்டில் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்திங்கன்னா செமையேத்தம் அப்படின்னு சொன்னால் முன்னாடி க்ளோஸ் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து நான் வந்து அந்த அவுன்ஸ் டாலரில் சொல்கிறேன்.
க்ளோசிங் $3229 முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் ஏறி 3275. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து $35 ஏறி முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஏற்றம்ன்றது இன்னும் புதிய ஏற்றங்களை அதை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் ட்ரம்ப் பிரச்சனை ஏற்படுத்துகிறாரோ அப்போ தங்கம் தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நன்றி சார். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இதை நம்ம எப்பயுமே கவனத்தில் கொள்ளணும் பங்குச்சந்தைகளை வர்த்தகத்தில் ஈடுபடும் பொழுது அப்படிங்கிறத நம்ம தினமும் சொல்லிட்டு வரோம். பங்கு சந்தைகளை பற்றி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தினமும் காலை 8:30 மணிக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.